அன்பார்ந்த மலேசிய தமிழ் சொந்தங்களே, மலேசியாவில் கம்பார் நகரத்தில் நடைபெறும் இந்த எழுச்சி மிகு அரங்க கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் தலைமை பொறுப்பாளர் அன்பு தம்பி தினா தமிழரன் அவர்களே, இங்கே தொடக்க உரையாற்றி அமர்ந்திருக்கும் அன்பு தம்பி மலேசிய தமிழ் தேசிய பேரவைத் தலைவர் தமிழ்திறன் அவர்களே, இந்த முன்னிலையை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் செயலாளர் ஐயா தங்கையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பிற்குரிய கோதை அவர்களே, தொடக்க நிலையில் வரவேற்புரை நிகழ்த்திய பேத்தி இலக்கியா அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கும் அன்பு உறவுகளே, எழுச்சி மிக்க இளைய தலைமுறையே, மிகச்சிறப்பாக உணர்ச்சியோடும் கருத்து வலிமையோடும் இலட்சிய இலக்கோடும் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பேசிய வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய இலக்கியா அவர்கள் சொல்லும் பொழுது இந்த தலைப்பை சொல்லி இலக்கியாவே விளக்கமும் சொன்னார். அதாவது மறைக்கப்பட்ட வரலாறு என்று தலைப்பு. இதில் மறக்கப்பட்ட வரலாறும் இருக்கிறது, மறைக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது என்றெல்லாம் விளக்கி மறுக்கப்பட்ட வரலாறும் இருக்கிறது என்று அந்த இளம் செல்வி அந்த மறைக்கப்பட்ட வரலாறு என்பதில் 3 உட்பொருள் இருக்கிறது என்று சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. உண்மைதான், இந்த மறைக்கப்பட்ட வரலாறு என்ற தலைப்பில் அவ்வளவு இருக்கிறது. அந்த நிலையில்தான் ஆவேசமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தம்பி தமிழரன் பேசினார். அதுபோல எனக்கு முன் இங்கே ஆவேசத்தோடு அறச்சீற்றத்தோடு பேசிய ஆய்வு செம்மல் தம்பி மன்னனும் பேசினார். அந்த உறவோடு உரிமையோடு தான் நம்முடைய கடமைகள் என்ன. நான் கவனக்குறைவாக இருக்க பொழுது என் தோளிலே கை போட்டுக்கொண்டு சிரித்து பேசியவன் சட்டை பையிலிருந்து 5000 ரூபாயை களவாடி விட்டான் என்பது பிறகுதான் தெரிந்தது என்று சொன்னால் நீ ஏமாளி அல்லையா என்ற ஒரு பொருள்படும்படி நம்முடைய குறைகளை தம்பி மன்னன் சரி செய்வதற்காக பேசினார், சரி செய்து கொள்வதற்காகத்தான் பேசினார். நாங்கள் தமிழ்ச்சமய மாநாட்டிற்காக பத்துமலைக்கு வந்தோம். தமிழர் சமய பேரவையினுடைய தலைவர்கள் ஐயா கலையரசு அவர்களும் ஆனந்த தமிழன் அவர்களும் பாலமுருகன் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் மற்ற சார்ந்தோர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த தமிழ்ச்சமய முழு நாள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகத்தான் நாங்களும் தம்பி புகழ் நல்லரசு உட்பட 3 சேர்ந்து வந்தோம். அந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தது. அதை அடுத்துத்தான் சில அரங்க கூட்டங்களில் நம்முடைய மலேசிய தமிழர்கள் நடத்தக்கூடிய அரங்குகளில் தமிழர்களை சந்தித்து உரையாடி வருகிறோம். இந்த வருகின்ற வழியெல்லாம் பார்த்தால் அப்படியே பச்சை பசேல் என்று சோலைகளாக இருக்கிறது. எனக்கு பாவேந்தருடைய பாடல்தான் நினைவுக்கு வந்தது. சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று பாவேந்தர் பாடுவார். நான் கொஞ்சம் அதை மாற்றி என் மனதுக்குள் சொல்லிக்கொண்டேன். மலேசியாவில் தெரியும் சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே
முன்னர் எத்தனை தமிழர் தங்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்பதுதான் எனக்கு வந்தது. இன்றைக்கு இவ்வளவு வசதி வாய்ப்போடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய முப்பாட்டன் நாற்பாட்டன் பாட்டிமாரெல்லாம் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. பல்வேறு இலக்கியங்களில் படித்திருக்கிறோம். அந்த உழைக்கும் மக்களை தொழிலாளர்களாக தொழிற்சங்கமாக திரட்டி உரிமை குரல் எழுப்பியதற்காக மலேயா கணபதி தூக்கிலிடப்பட்டார். ஒரு தமிழர். அந்த அவர் புதைக்கப்பட்ட இடம் இருந்தால் பார்க்கலாம் என்று கேட்டால் யாருக்கும் தெரியவில்லை. ஏராளமான உயிர் இழப்புகள், மனித வதைகள் நடந்து அதன் பிறகு இந்த நிலையில் நம்முடைய தமிழர்கள் இங்கே வாழ்கிறீர்கள். மகிழ்ச்சி. இன்றைய தேவைகள், இன்றைய பொருள்கள் வேறாக இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு கடந்த காலங்களில் நடந்ததை நினைவூட்டி கொண்டு வருங்காலத்தை படைப்பதற்கு நாம் நம்மை அணியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முறையில் அமைப்புகளை நடத்துகிறீர்கள். மிக மிக இங்கே தமிழ் அரண் பேசும் பொழுது அவர் பேசிய கருத்துக்கள் கிட்டத்தட்ட அனைத்திலும் எனக்கு உடன்பாடு. வேறு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நம்ம தமிழர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் மலேசியாவில் என்று அவர் பேசிய கருத்துக்கள் சரியானவை, தேவையானவை. அந்த வகையில் நாம் எழுச்சி பெற வேண்டும். ஒன்று மட்டும் உறுதி, கடந்த காலம் அல்ல இப்பொழுது. தமிழ்நாடு உட்பட உலகெங்கும் தமிழ் தேசிய எழுச்சி பீரிட்டு கிளம்பி கொண்டிருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இவ்வளவு துல்லியமாக தமிழ் தேசியத்தை பேசுகிறோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியிருப்போமா? ஏன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட பேசியிருப்போமா என்பது ஐயப்பாடு. நாங்கள் அண்மையில்தான் ஜூலை மாதம் நானும் ஆய்வறிஞர் மாசோ விக்டர் அவர்களும் தம்பி மன்னர் முன்னனும் வட அமெரிக்கா சென்று வந்தோம். அவர்களுடைய வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கும், அதன் பிறகு பல்வேறு மாநிலங்களில் அமெரிக்காவில் தமிழ்ச்சங்க கூட்டங்கள் நடந்தன, அவற்றில் பங்கு பெறுவதற்குமாக மாதக்கணக்கில் தங்கியிருந்தோம். ஒரு மாதம் மன்னர் முன்னன் தங்கியிருந்தார். நான் 46 நாள் தங்கி கூட்டங்களில் கலந்து கொண்டேன். அங்கெல்லாம் இப்பொழுது துல்லியமான தமிழ் தேசிய எழுச்சி. இங்கே என்ன தமிழ் அரண் பேசினாரோ அதைத்தான் நம்ம செட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கு. ஞாபகம் வைத்து கூட நம்ம தமிழர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே இன மறைப்பு வேலைகளும் இன கலப்பு திரிவுகளும் பல்வேறு குறைகளும் இங்கே இருக்கிறது. யார் யார் என்ன என்று இதெல்லாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் வட அமெரிக்காவில் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் அதைத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது பழைய காலம் அல்ல, விடியற் காலம், எழுச்சி காலம். இந்த காலத்தை தவறவிடக்கூடாது. அவ்வளோதான். இதை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போக வேண்டும். துல்லியமாக இதை கொண்டு போக வேண்டும். மறைக்கப்பட்ட தமிழர் என்பது மறுக்கப்பட்ட உரிமையாகவும் இருக்கிறது. இங்கே தமிழர் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியவில்லையே என்று நியாயமாக கேட்கிறீர்கள். இந்த மண்டலத்துக்கு தமிழர்கள் வந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு. தடயங்கள் உள்ள வரலாற்று நிகழ்வு என்பது ராஜேந்திர சோழன் காலத்தில் இங்கே வந்தது. நேற்று அங்கு சென்று அந்த கடாரத்தில் அந்த அகழாய்வுகளை நம்முடைய ராஜேந்திர சோழன் கால் பதித்த அவருடைய படை ஆட்கள் வந்த மக்கள் வந்து அந்த பகுதிகளை எல்லாம் நின்று பார்த்தோம். ஒரு 1000 ஆண்டு இருக்கிறது. ஊர் பெயர்கள் அப்படி இருக்கிறது. பல ஊர் பெயர்களெல்லாம் தமிழ் பெயர்களாக இருக்கின்றன. ஆனால் இங்கே தமிழர் என்ற ஒரு இனத்தின் பெயரால் உங்களை அடையாளப்படுத்தாமல் இந்தியர் என்று சொல்லுகிறார்கள்.
இது எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? இந்த இனமறைப்பு, அடையாள மறுப்பு எங்கிருந்து வந்தது? இந்தியாவிலிருந்து வந்தது. மலேசியா இல்லை, மலேசியா 2வது இடம், 3வது இடம். தமிழ்நாட்டிலே தமிழர்கள் என்று ஒரு இனம் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அரசியல் சட்டத்தில் இடம் கிடையாது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கிடையாது. தமிழ் என்று 8வது அட்டவணையில் இருக்கும். பின் இணைப்பில் ஷெட்யூல்டு 8 ஷெட்யூலில் இருக்கும். ஒரு 22 மொழிகள் பேர் போட்டிருக்கோம். அதில் 1 தமிழ் மொழிகள். அதுக்கு தலைப்பு லாங்குவேஜஸ் தான். தேசிய மொழி, இன மொழி எல்லாம் கிடையாது. தமிழன் என்ற அடையாளம் எதுவும் கிடையாது. நாங்கள் 8 கோடி பேர் இருக்கிறோம். உங்கள் உறவுகள் தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் சேர்த்தால் 10-12 கோடி இருப்போம். கர்நாடகத்தில், ஆந்திராவில், ஏன் குஜராத்தில் நிறைய பேர் இருக்காங்க, மும்பையில், மராட்டியத்தில் நிறைய பேர் இருக்காங்க, டெல்லியில் இருக்கிறார்கள். அதையெல்லாம் சேர்த்தா 10 கோடிக்கு மேல் நாங்கள் இருப்போம். 10-12 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் 8 கோடி பேர் இருக்கிறோம். 1 கோடிக்கு குறைவாக உள்ள நாடுகள் 100க்கு மேல் இருக்கின்றன. அவை ஐநா மன்றத்தில் இடம் வகிக்கின்றன. டென்மார்க்கு, நார்வே, குறை சொல்லலை, இருக்கு. சுவிட்சர்லாந்து, ஏராளமான நாடுகள் இருக்கின்றன. ஏன் பக்கத்திலே நம்முடைய சிங்கப்பூர் இடம்பெறுகிறது, மகிழ்ச்சி. ஆனால் 10 கோடி பேர் கூடிய தமிழர்களுக்கு உலக அடையாளம் கிடையாது, உள்நாட்டு அடையாளமும் கிடையாது. அவர்கள் 2 வேணா சொல்லுங்கிறாங்க. இந்தியன் என்று சொல்லிக்கொள், இல்லையே பாரதியன் என்று சொல்லிக் கொள்கிறாங்க. பாரதியனுங்கும் போதே இங்கே வயிறு வலிக்குது. ஏன்னா அப்படி உச்சரிக்கணுமா? எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கு. இந்த பாரத்தை எப்போ இறக்கி வைக்கிறது தெரியல எனக்கு. ஏன் சொன்னா என்னப்ப, சுவிட்சர்லாந்து சின்ன நாடு, ஜெர்மானியர், பிரெஞ்சுக்காரர், இத்தாலியர், இன்னொரு இனம் இருக்கு, ஒரு சின்ன 4 இனமும் பேர் போட்டிருக்காங்க சுவிட்சர்லாந்து கூட்டாட்சியில். உலகத்தில் முதல் கூட்டரசு அதுதான். சோவியத் யூனியன் இருந்த பொழுது ஒவ்வொரு இனப்பேர்லேயும் குடியரசு இருந்தது. அந்த நாட்டுக்கு பொதுவாக ஜார் வைத்திருந்த பெயர் ரஷ்யா, பழைய பேர் அது. புரட்சி நடந்து பல இனங்களை சேர்த்து, ஏற்கனவே ஜார் பிடிச்சி வச்சிருந்த இனங்கள் தான் எல்லாம் ரஷ்யாவில் இருந்தது தான். ஒன்றாக சேர்த்து ஜனநாயகப்படி ஒரு கூட்டரசு அமைக்கும் பொழுது எந்த இனத்தின் பேரும் வரக்கூடாது, நாட்டில் பொது பேர் இருக்க வேண்டும் என்று லெனின் வலியுறுத்தி சோவியத் யூனியன் என்று வைத்தார்கள். சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம். எந்த இனத்தின் பேர் வரக்கூடாது. அதில் ரஷ்யா ஒரு மாகாணம், மாகாணம் என்று கூட சொல்லக்கூடாது, ஒவ்வொன்றும் ஒரு குடியரசு என்றார்கள். யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிச ரிப்பப்ளிக்ஸ், சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் ஒரு நாட்டுக்கு பேர், யுஎஸ்எஸ்ஆர். அவன் பைலோரஷியன் சொல்லிக்கலாம், ஜார்ஜியன் சொல்லிக்கலாம், உக்ரைன் எல்லாம் சொல்லிக்கலாம், கான்ஸ்டியூஷன் இடம் உண்டு. ஆனால் அந்த லெனினை அசானாக சுவரிலே படமாக மாட்டி வைத்திருக்கும் எங்கள் ஊர் கம்யூனிஸ்டுகள் தமிழன் என்று சொன்னால் பிராந்தியவாதம், பிராந்தியவாதம், பிராந்தி ஒயின்வாதம் ஆயிடும் தமிழன் சொன்னார். இந்திய அரசியல் சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை அங்கே 8 கோடி பேரை ஏற்றுக்கிட்டாக உங்களுக்கு அந்த விடியல் வரும். ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. இந்த நாட்டில் மாற்றம் நடக்கலாம். தமிழ்நாட்டில் நாங்கள் வழிகாட்டுவதை விட நீங்கள் கூட எங்களுக்கு வழிகாட்டலாம். இதோ பார், மலேசியாவிலே தமிழர், சீனர், மலாய் மக்கள் என்று அவரவர் இனப்பேரிலே அந்த மக்களை அழைக்கிறார்கள் என்று முன்னுதாரணமாக கூட நாங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பை வரலாறு வழங்கலாம். உங்கள் கோரிக்கையை வைத்துக்கொண்டே இருங்கள், அது ஒன்றும் மாற்று இல்லை. இது என்னங்க, உங்கள் என்று பிறந்தால் அழகு தமிழ்நாடு என்பது, தமிழன், தமிழச்சி என்பது இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பொறிக்கப்பட்ட பேர். நம்மளா சொல்லிக்கிறது இல்லை. எல்லா இனத்துக்கும் அப்படி இருக்கான்னு தெரியாது. ஒரு சீனர்களுக்கு இருக்கலாம், கிரேக்கர்களுக்கு இருக்கும். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு தமிழ்நாடு தான், தமிழர் தான். கிடைத்திருக்கின்ற பழைய சான்றுகளில் எல்லாமே தமிழ்நாடு இருக்கிறது. சங்க இலக்கியம் பரிபாடலில் தண்டமிழ்வேல் தமிழ்நாடு என்று இருக்கிறது.
சிலப்பதிகாரம் தமிழ்நாடு என்று சொல்கிறது. அதுபோல அகநானூறு புறநானூறு தமிழகம் என்று சொல்கின்றன. இது தமிழ்நாடு என்பது பழைய, அப்போ தமிழ்நாடு என்று ஒற்றை அரசு இருந்ததா, மன்னராட்சி இருந்தாலும் அது மன்னராட்சி. ஒட்டுமொத்த நாட்டுக்கு பேர் இனப்பெயர் தமிழர் நாடு, தமிழ்நாடு. அந்த பேரே சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறது. இதைவிட பெரிய மறைப்பு, பெரிய திருட்டு வேறு என்ன இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழர் என்று ஒரு இனப்பெயரை சொல்ல முடியாது. நாங்களாக வைத்துக் கொள்ளலாம். இங்கே இல்லை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தம்பி கூட தமிழரன் ரொம்ப ஆத்திரமாக பேசினார். மற்ற இனத்தெல்லாம் பார் ஒற்றுமையாக இருக்கு, நன்மையாக இல்லைன்னு. நம்மை விட குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அவர்கள் நாம் எதிரியாக பார்க்கவில்லை, போட்டியாளராக கருதவில்லை. எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறோம். அவர்கள் எல்லாம் இனப்பெயரை சொல்லுகிறார்கள், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு சொன்னார். அவர்களுக்கு ஆந்திராவில் இருக்கிற ஒரு கட்சிக்கு தான் பேர் தெலுங்கு தேசம். தமிழ்நாட்டில் என்ன கட்சிக்கு பேர்? திராவிட நாடு. பாரத இந்தியா 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 அல்லது பாரத நாடு, இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட பின்னேற்ற கழகம், இந்த மாதிரியெல்லாம் பேர். ஏன்டா தமிழன் பேரில் வச்சா என்ன? இப்போ அங்கே தெலுங்கு தேசம் என்று சமூக அறிவியல் படி சரியான பெயரை ஒரே நடிகர் NT ராமராவ் வைத்தார். ஒரு நடிகர் தான் அவரும். அந்த கொள்கை என்ன, அது எப்படி போகுது, அது அடுத்தது. சமூக அறிவியல் படி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படி தேசிய இனத்தின் பேரை என்ன சரியாக அடையாளம் கண்டு தெலுங்கு தேசம் அந்த கட்சி. நாங்கள் தமிழ் தேசம், தமிழ் தேசியம் என்று பேசினா பிரிவினைவாதங்கிறோம். தமிழன் தமிழச்சிக்கு பிறந்தாலே முதல்ல சொல்கிறாங்க நம்ம ஆழ்வார் பிரிவினைவாதம். அப்படி அவர் மூளையை திருப்பி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு என்ற பேர் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அவர் RSSகாரங்க ஆளுநராக வந்திருக்கார், ரவின்னு பேர். இது என்ன தனி நாடா, இது தமிழகம்னு மாற்றுவோம் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் எதிர்த்த விட கொஞ்சம் அமைதியாயிட்டார். தெலுங்கு தேசம்னு கட்சி கூட சொல்ல மாட்டாங்க. ஏன், மகாராஷ்டிரான்னு ஒரு மராத்தியர்களுக்கான நாடு இருக்குது. மகாராஷ்டிரான்னா மாபெரும் தேசம் என்று பொருள். மாபெரும் தேசம் மகாராஷ்டிரான்னா. அப்போ இந்தியா தேசம் அவங்க கிடையாதா? அவங்கள போய் யார் கேட்பார்களா? நம்மைத்தான் சாடுவார்கள். நம்ம இடம் கொடுத்தோம். நமக்கு என்னன்னா, மற்றவர்களுக்கெல்லாம் சமூக மாற்றம் செய்கிறவங்க, புரட்சி பண்ணுறவங்க, இனத்தாயகம் அமைக்கிறவங்களுக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருக்கும். இந்திய தேசியம் என்ற ஒரு எதிர்ப்பு இருக்கும். நமக்கு இந்திய தேசியம்னு ஒன்று, திராவிடவாதம்னு ஒன்று. ஒருத்தன் இந்தியன்கிறான், ஒருத்தன் திராவிடங்கிறான். தமிழனை மறைக்கிறதுக்கு எத்தனை வரும்? நீங்கள் அங்கெல்லாம் ஒரு ஆளை எதிர்த்தா போதும். அங்கெல்லாம் பஞ்சாபு மராட்டியும் யாரோ இந்தியாக்காரன்னா இந்தியா அப்படிங்கிறது. இங்கே என்ன பண்ணுவாங்க, அவனை எதிர்க்கிறது மட்டுமல்ல, இங்கே பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு திராவிடம் தான் சொல்லிட்டு இருப்பான். அதில் தாண்டா காரம் சாரம் அதிகம் திராவிடத்தில் தான் அப்படிங்கிறான். சாத்தூர் மிளகா மாதிரிங்கிறாங்க. இயற்கை எங்கள் பேர் நல்லதான் கெட்டதான் அசிங்கமும் சிறப்பும் இருந்து போகிறாங்க. தமிழன்னு சொல்லிட்டு போகிறோம். எங்களுக்கே நீ ஒரு பெயர் சூட்டுற. இதை விட ஒரு பெரிய மறைப்பு, ஒரு திருட்டுத்தனம், ஒரு களவாணித்தனம், அயோக்கியத்தனம் வேறு ஏதாவது இருக்குமா? ஒருத்தனுடைய இனத்தை மாற்றி ஒரு நாட்டில் போய் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அதுக்கு வெளியிலே வந்தாட்டு ஏன் ஒன்று வெளியிலேன்னு சொல்கிறோம்? நீ சூழ்ச்சியாக எங்கள் பேரே இனப்பேரே மாற்றலை. நினச்சி பாருங்கள். இப்போ சட்டத்தில் தமிழர்னு இல்லை, இந்தியர்னு சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் தமிழர்னு வச்சுக்கிறீங்க, தமிழ் தேசியம் பேருங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கு ஒன்றும் தடை இல்லை. எங்களுக்கு இதெல்லாம் பிராந்தியவாதங்கிறாங்க. தமிழ் தேசியங்கிறது திராவிடம் என்ற ஒரு நாடு இனம் இருந்தாக்க ஏற்றுக்கிறான் டெல்லியில். ஏன்னா ஆரியர்கள் உருவாக்கின பேர் அது. கால்டுவெல் எழுதினார். அவர் எழுதினார், நான் திராவிடர் எங்கடா எடுத்தேன்னாக்க மனுஸ்மிருதியிலேருந்து எடுத்துங்கிறாரு.
குமாரிலப்பட்டருடைய தந்திர வார்த்தையை வந்து எடுத்துக்கிறார். மனுஸ்மிருதியில் இருக்குது திராவிடான்னு. யாரா அந்த மனுஸ்மிருதி? மனு என்ன சொல்கிறார் யாருன்னாக்க 4 வர்ணத்தை சொல்கிறார். மனிதர்களில் 4 வர்ணம். அந்த வழக்க பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் இருக்குது. இதுக்கு அப்பாலும் ஒன்று கெட்டு போன சீரழிஞ்ச குடிகள் பலது இருக்குது. சீரழிஞ்ச குடிகள் ஒரு 10 குடி சொல்கிறாருங்க மனு. அதில் ஒன்று திராவிடா. அதை எடுத்து நமக்கு பேர் சூட்டுறான் அந்த ஆள். கால்டுவெல்லு பெரிய கண்டுபிடிப்பாளர், நோபல் பரிசு வாங்க வேண்டிய ஆள். அந்த ஆள் நாக்கு அடக்கடான்னு சொல்ல ஆள் இல்லை. கால்டுவெல் ஒழுங்காக எழுதுனா கிழிச்சு தூக்கிடுமான்னு சொல்லணும். பேர் மாற்றாத. நீ என்ன எங்களுக்கு பேர் மாற்றுறது? மனுவுக்கு எங்களுக்கு ஆகாது. அவன் வர்ணாசிரமவாதி. எங்களெல்லாம் சூத்திரம்மா பஞ்சமம்பா. அவன் வச்ச பேர் நாங்கள் ஏன்டா வச்சுக்கணும் அப்படின்னு கேட்காம அதை கால்டுவெல் என்ற ஒரு அயலான் பிரிட்டிஷ்காரன் வந்து பெரிய ஆய்வாளராக காட்டிக்கிறதுக்காக செஞ்சார் பாருங்க. அந்த ஆள் பண்ண ஒரு தப்பு. நம்ம ஆட்கள் அதை முற்போக்கு மாதிரி எடுத்து கூத்தடிச்சு நம்ம இன்னைக்கு வரையில் நம்ம இனத்தை நாங்கள் தமிழண்டான்னு சொல்கிறதுக்கே இவ்வளோ பாடுபட வேண்டியது. அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நிலைத்து விட்டது. இப்பொழுது பழைய காலம் அல்ல. திராவிடவாதிகளே தமிழ் தேசியத்தை பேச வேண்டிய நிலையில் இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தில் 2005 ஒரு சின்ன வாதம். கவிஞர் தணிகை செல்வனுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழா. கலைஞர் கருணாநிதியை அழைச்சிருந்தார் தணிகை செல்வன். தனிச்சு எங்களுடைய தோழர். நான் அதில் கலந்துக்கிட்டேன். திராவிடத்தை மறுத்து தணிகை செல்வன் சில கவிதைகள் எழுதினார். அதை எடுத்து படித்து கருணாநிதி தான் வெளியிடுறாரு. கடைசியில் சில சிறப்புரையாற்ற இருக்கிறார் திமுக தலைவர். நான் இதுபோல் திராவிடம் என்பது இல்லை, இந்தியன் என்பதும் கிடையாது. இந்தியன் என்பதும் இனமில்லை, திராவிடம் என்பதும் இனமில்லை, தமிழன் என்பது தான் இனம், தமிழச்சி என்பது தான் இனம். அதுதான் இயற்கை. பேசுகிறேன். இதை பேசி கருணாநிதி இருக்கார். கடைசியில் நிறைவுரை ஆற்ற வரும்போது இதுபோல் மணியரசன் பேசினார். நாங்கள் திராவிடர் என்று ஒரு இனம் இருப்பதாக சொல்லவில்லை, அண்ணா சொல்லவில்லை. கருணாநிதியுடைய பேச்சு பதிவாயிருக்கு. அதனால்தான் கழகத்திற்கு திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று வைக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தார் அண்ணா. திராவிட என்பது சமூக நீதி போன்ற பண்பாடுகளை கொண்டதே தவிர அது இனம் அல்ல. அப்படி கருணாநிதி பேசியிருக்காங்க. அதே வேலை சொன்னாருமா. இது இன்னென்ன காரணத்தினால் அது ஆரிய ஏதாவது இதெல்லாம் இருக்கிறதுக்கு திராவிடம் என்ற தேவைப்பட்டது எனவே சொன்னோம். அதற்காக நாங்கள் தமிழ் தேசியத்தை எதிர்க்கவில்லை. கருணாநிதி வாக்குமூலம் இயற்கையான ஒரு படத்தில் எதிர்க்கவில்லை. பேசிட்டு கூட்டம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே அவர் பேசா நானும் போயிட்டு வரேன். நீரசன், நான் பேசுகிறது ஒன்றும் வருத்தம் இல்லையே. வருத்தம் இல்லையா, நீ தான் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அப்படி இடையா வருத்தம் அப்படின்னு நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது ஏதோ கருணாநிதி இங்கே சுட்டி காட்டி இது பண்ணுறதுக்கு அல்ல, குறைவுபடுத்துறதுக்கு அல்ல. திராவிடத்தை நிலைநிறுத்த முடியாது. கற்பனை, ஃப்ராடு. இப்போ கருணாநிதியுடைய மகள் கனிமொழி ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் திராவிடம் என்பது ஒரு இடம், நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம், ஒரு இடம். என்ன கேட்டாங்க நிருபர்கள், ஒரு இடம்னு சொல்கிறாங்களேன்னு கனிமொழின்னு. அப்படின்னா அந்த இடம் என்ன புறம்போக்கான்னு கேட்டேன். யார் வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அப்போ தமிழ்நாடு ஒரு புறம்போக்கா? ஏன் தடுமாறுறீங்கன்னு கேட்கலாம். உங்கள் அப்பாவிலேருந்து நீங்கள் வேலை இன்றைக்கி தடுமை கிடக்கையா? பொய் சொல்வதால், திரிப்பு வேலை செய்வதால். காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரை சேர்த்தால் தாமரையின் வாசம் போகும், பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ என்று பாவேந்தர் பாடினார். அதனால் உங்கள் சூழ்ச்சியெல்லாம் நிற்காது. திராவிடம்லாம் நிற்காது. இன்னைக்கு பீரிட்டு எல்லாரும் தமிழன். ஸ்டாலினே அடிக்கடி தமிழன் தமிழங்கிறார். அது 2026 வரைக்கும் சொல்லுவார். 26 தேர்தல் வரைக்கும். ஆமாம்.
இப்பொழுது அதுபோல பழைய மாதிரிலாம் தமிழர்கள் ஏமாந்தக்கூடிய நிலையில் இல்லை. நீ தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு இனம் என்பது இயற்கையானது. அது முற்போக்கு பிற்போக்கெல்லாம் இனத்தில் கிடையாதுப்பா. இனத்துக்குள் முற்போக்கு பேசுவோர் இருப்பார்கள், பிற்போக்கு பேசுவோர் இருப்பார்கள். அது இனம் ஒரு கொள்கலன், அது இயற்கையின் படைப்பு. நம்மளாம் விரும்பி உருவாகிறதில்லை. மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு. உலக மனிதகுலம் ஒன்று. அந்த மனிதகுலம் ஒன்று. அதுக்குள்ள ஒரு அடிப்படை யூனிட் தனித்தனியாக இருக்கு, அடிப்படை அழகு. அதுதான் இனம், மொழி, தாயகம். இந்த இன, மொழி, தாயகம் ஒற்றுமை வந்தால்தான் உலக ஒற்றுமை இருக்கும். இன்றைக்கு 1990களில் உலகமயம் குளோபலைசேஷன் என்று பேசிய அமெரிக்கா, அந்த நாட்டு ட்ரம்ப் இன்னைக்கு என்ன பேசுகிறார்? உள்ளூர் மயம் என்று பேசுகிறார். ஏன்? தேசிய இனம் இருக்கிறது, அயல் இனங்கள் வளர்கின்றன. சீனா பொருள் விற்பனையாகிறது, அமெரிக்கா வணிகர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அமெரிக்க சந்தையிலே சீனாவுக்கு லாபம் கிடைக்கிறது, அயல் நாடுகளுக்கு லாபம் கிடைக்கிறது, நமக்கு கிடைக்கவில்லை என்று தன்னாட்டு நிலையிலே ட்ரம்ப் பேசுகிறார். நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், விருப்பம் இருக்கும் பொழுது, தேவை ஏற்படும் போது உலக வேட்டைக்காரனாக மாறி வேட்டையாடி கொண்டிருப்பீர்கள். அதிலே சில பிரச்சனை என்றால் உள்ளூர்காரனாக வேடம் போடுவீர்கள். நீங்கள் உலக வேட்டை நாய்கள், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் உரத்து பேசக்கூடிய குரல் எது? இனம், தாயகம்தான். பாலஸ்தீனத்திலே மக்கள் அழிகிறார்கள் தங்கள் தாயகத்தை, தங்கள் இனத்தை பாதுகாக்க. ட்ரம்புடைய ஒன்றுவிட்ட தம்பி புத்தின் ரஷ்யாவில் இருந்து போய் அந்த உக்ரைன் மீது படையெடுத்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறான். ரஷ்ய ஏகாதிபத்தியவாதத்திற்கு கீழ்ப்படிந்ததாக உக்ரைன் இருக்க வேண்டும் என்பதற்காக. உலகத்தை ஆதிக்கம் செய்யக்கூடிய சில இனங்கள் முயன்று அப்படியே பின்னடைவில் இருக்கின்றன. உள்ளூர் மயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகள் புதிதாக பிறந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாவது உலகப் போர் முடிவிலே ஐநா மன்றம் உருவாகும் பொழுது கிட்டத்தட்ட 60 நாடுகள் தான் முதலில் இருந்தன. அப்படி சேர்ந்து பிரிஞ்சு இன்றைக்கு 200 நாடுகள் இருக்கு. 1991 மட்டுமே சோவியத் யூனியன் 15 நாடுகளாக பிரிந்தது. செக்கோஸ்லோவேக்கியா 2 நாடாக பிரிந்தது. ஈகோஸ்லாவியா 6 நாடாக பிரிந்தது. டீகோ கார்ஷியா என்ற இந்திய பெருங்கடலிலே பிரிந்தது. இந்தோனேஷியா கட்டுப்பாட்டில் இருந்து பிரிந்தது டீகோ கார்ஷியா. எத்தியோப்பியாவிலிருந்து எரித்திரியா பிரிந்தது. ஆப்பிரிக்காவிலே தெற்கு சூடான், வடக்கு சூடான் நிரந்தரமாக தனித்தனி நாடுகளாகிவிட்டன. பிரிந்து கொண்டே இருக்கின்ற நாடுகள். ஜனநாயக தொட்டில் என்று சொல்லுகிறீர்கள். பிரிட்டனில், ஸ்காட்லாந்து தனிநாடு கேட்கிறார்கள். தனிநாடு கேட்கும் ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி தான் அங்கே வெற்றி பெற்று மாநில ஆட்சியில் இருக்கிறது. அயர்லாந்து ஏற்கனவே ஒருவன் போராடி பிரித்து கொண்டு போனால் இன்னொரு அயர்லாந்து விடுதலைக்கு போராடி கொண்டிருக்கிறது. வெள்ளைக்காரன் அவனை தாஜா செய்து கொண்டிருக்கிறான். ஸ்பெயினிலே பாஸ்க் மொழி பேசுவோர், கட்டலோனியா பேசுவோர்கள் தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கே இருக்கிறது? கனடாவிலே அந்த பிரெஞ்சு பேச கியூபக் தனிநாடு கேட்டார்கள். அங்கே ஒரு திமுக உருவானது. கியூபக் திமுக பிரெஞ்சுக்காரர்களுக்கு தனிநாடு கேட்டான். அவனை மத்திய ஆட்சியை கூட்டணி சேர்த்தான், மத்திய மந்திரி சேவை கொடுத்தான், கூட்டிட்டான் அந்த பிரச்சனையை. ஆனால் வேறு சில அமைப்புகள் கியூபக் தனிநாடு கேட்டுக் கொண்டிருக்கின்றன. பிரெஞ்சை தாய்மொழியாக கொண்டவர்கள். பாகிஸ்தானிலே தனிநாடு போராட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே பல இடங்களிலே தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க இனங்கள் தங்களுடைய சொந்த தாயகத்தை உருவாக்க போராடி கொண்டிருக்கின்றன. அந்த கால நிகழ்ச்சி நிரலிலே தான் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இன்றைக்கு தன்னெழுச்சியாக, இயல்பூக்கமாக தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்க முடியவில்லை. சும்மாவா நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பேசுகிறார், போவார். அதுக்கு லாவணி கச்சேரி பாடலாமே தவிர அவர் வைக்கக்கூடிய தமிழ் தேசியத்தையோ தமிழச்சி என்பதையோ நீ மறுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் மறுத்து பேச இது இனவாதம், தமிழ்நாட்டில் பேசக்கூடாது சொல்கிறா பார்ப்போம். ஏற்கனவே சொன்னவங்க தான் நீங்கள்லாம் தமிழச்சிலாம் பேசக்கூடாதுங்களா, இனவெறி சொல்லு பார்ப்போம். கேர் ஆஃப் பாரம் ஆகிடுவேன்.
யாராக இருந்தாலும் நாங்கள் பேசுகிறோம் திராவிடத்தை அக்குவேர் ஆணிவராக குச்சி தொங்க விடுறோம். அதே திமுகவில் அதே திராவிட கழகத்தில் உள்ள தமிழன் எங்களோட அன்பாத்தான் இருக்கிறான். ஏன்? அவன் இனம் அது. இந்த ரத்தம் அந்த ரத்தம் ஒன்று, இருக்கிற இடம் வேற. எங்களை பகைவராக பார்க்கறதில்ல, ஜாடியாக சிரிச்சிட்டு போயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. கொத்தடிமைகள், சில கொத்தடிமைகள், சில வீடனர்கள் போராடி கொண்டிருப்பார்கள் நம்ம எதிர்த்து தமிழ் இனத்தில் பிறந்து. பெரும்பாலும் அப்படி அல்ல. எங்கள் பலம் அதுதான், கொள்கை மட்டுமல்ல. நம்முடைய தமிழ் இனத்தின் சார்பில் உண்மையாக பிரதிநிதியாக என்று பேசும் பொழுது, தமிழின பெருமைகளை தமிழின உரிமைகளை மீட்க வேண்டும் என்று பேசும் பொழுது திமுக உள்ள தமிழனுக்கு அது என்ன கசக்குதா? திராவிடனுக்கு கசக்கலாம். அங்கே என்ன இனவாதம் இல்லாமல் கட்சி நடத்துறீங்களா நீங்கள்? தமிழ்நாட்டில் நான் எல்லாத்தையும் பேச வேண்டிய இல்லைங்க. ஒரு திமுகவில் 8-9 மந்திரி தெலுங்கு தாய்மொழியை கொண்டு வந்தாங்க. எங்கள் தஞ்சாவூரில் 4 மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ஒரு மந்திரி இல்லைங்க. இப்போ தான் ஒரு வருஷமாக கோவி செடியை போட்டிருக்காங்க. ஒரு ஆண்டா 2021 அமைச்சரில் 4 மாவட்டத்தில். ஏன்னா எவனை போட்டாலும் தமிழை வருவாங்க. பிரச்சனை அதுதான். 10 மந்திரி தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு கொடுத்துருவீங்கல்ல. இப்போ இதை பார்க்குறாங்கல்ல, திமுகவில் உள்ள தமிழச்சி பார்க்குறாங்கல்ல. இந்த மாதிரி இருக்குது. அதனால் இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய எங்கள் இன துரோகங்கள், இனப்பகை, அரசியலும் சேர்ந்து எங்களுக்கு எழுச்சியை உண்டாக்கி கொண்டிருந்தன. இதை சரியாக பயன்படுத்தி சரியாக கொண்டு போகணும். வெறும் ஒரு நாற்காலி அரசியலாக அதை சுருக்கி விடக்கூடாது, பார்த்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கை வேண்டும். ஏனென்றால் இந்த தடவையில் விழுந்தால் மறுபடியும் அதை எழுறது சிரமம். ஒவ்வொரு தடவையும் எழுந்து இந்த இனம் வீழ்ந்திருக்கிறது. உலகத்தில் எங்கெங்கே ஒரு மொழி அடுத்த மொழி ஆதிக்கத்தை ஏற்று போராடி 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டான், தியாகம் பண்ண உயிர் தியாகம். 65 நாளாக நேராக பார்த்தவன். 65 இந்திய பேருக்கு போர். அதை உருவாக்கியது திமுக தான். ஆனால் மாணவர்கள் போராட கிளம்பிய பிறகு போராட்டத்தை நிறுத்துன்னு அண்ணாதுரை அவ்வளோ வலிந்து அழைக்கி விட்டார். மாணவர் தலைவர்கள் நம்ம எல் கணேசனாக இருக்கார், இப்போ முடியாமல் இருக்கார். எல் கணேசன் அவர் என்ன பல வேற கூட்டுக்கிட்டு நுங்கம்பாக்கத்தில் அண்ணாதுரை வீட்டில் போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கிறாரு. எல் கணேசன் சொல்கிறார், அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் மை லீடர், அதர்வைஸ் ஐ வில் ஷூட் அட் யூ. எல் கணேசன் சொன்னதா இல்லையா கேளு, அவரே பேட்டி கொடுத்து எழுதியிருக்காரு. திமுக மாணவர் அணியில் முக்கிய தலைவர் எல் கணேசன். அப்பொழுதும் அவ்வளவு உணர்ச்சி. அந்த மாணவர்கள் போராட்ட குழுக்கு தலைவராக முதல் போட்டது ஒரு காங்கிரஸ் மாணவரை, ரவிச்சந்திரன் என்ற சட்டக்கல்லூரி மாணவரை மறந்து விடாதீர்கள். எங்கள் திருக்காட்டுப்பள்ளி சரசிவசாமி ஐயர் உயர்நிலைப்பள்ளி இந்திய போராட்ட குழுக்கு நான் செயலாளர் பொழுது தங்கையன் என்ற எஸ்ஐ துப்பாக்கி நீட்டி சுடும், அதுக்கு மேலே போனார். சுடுன்னு சொன்னோம், ஊர்வலம் விட்டோம். இதெல்லாம் சின்னது நாங்கள் நடந்ததுதான். மாணவன் ராஜேந்திரன் சிவகங்கையை சேர்ந்தவன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்தான். மார்பை திறந்து காட்டினான். ஊர்வலம் போகக்கூடாது. நாங்கள் இந்தியருக்கு 6 அடி டிஎஸ்பியில் திறந்து சுட்டாங்க. முதல்ல கண்ணீர் போய் கொண்டு விட்டாங்க. பசங்க எப்படி தெரிஞ்சாலும் தெரியல, அதை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சாக்க ஒன்றும் பண்ணாது. கண்ணீர் போய் விட்டு டப்பு பிடிச்சிட்டாங்க. அப்புறம் உண்மையாகவே சுட்டாங்க. மார்பிலே குண்டு பாய்ந்து துடித்து அந்த இடத்திலே செத்தான் மாணவன் ராஜேந்திரன். 1965 ஜனவரி 27 முதல் உயிர் தியாகம். அதன் பிறகு அங்கங்கே போராட்டம். பெரும் குவியலாக பிணங்களை சரக்குந்துகளில் ஏற்றி கொண்டு போய் அடக்கம் செய்து எரித்த இடங்கள் எல்லாம் திருப்பூர், பொள்ளாச்சி, பவானிசாகர் பக்கத்தில் குமாரபாளையம், எல்லா இடங்களையும். திருச்சியில் கூட 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 400 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளராக உள்ள அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஐயா ராமசாமி, பேராசிரியர் ராமசாமி எதிர்க்கார் வரலாறு, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாருங்க. எந்தெந்த ஊரில் எவ்வளோ சேர்த்தாங்கன்றது. இப்படி ஒரு போராட்டம் நடத்திய இனம் இது. துப்பாக்கி சூடு, அங்கே சாவு இங்கே சாவு தெரிந்தே வீதியில் வந்து போராடிய இனம் இது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் போராடி இருக்கோம். இன போராட்டம் முன்மாதிரியாக தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கம் கொடுத்தது யார்? தமிழ் அறிஞர்கள்.
மறைமலை அடிகளார், கியாபே விஸ்வநாதம், நம்முடைய நாவலர் சோமசுந்தர பாரதியார் இந்தி திணிப்பை ஒவ்வொரு காங்கிரஸ் மாநாட்டிலும் பேசுவார்கள் காங்கிரஸ்காரர்கள். அதை எதிர்த்து போராட்டம் மாநாடு, அந்த மாநாடுகளில் தான் தமிழ் அறிஞர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கம் கொடுத்தார்கள், தேசிய முழக்கம் கொடுத்தார்கள். கரந்தை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய, கரந்தை கல்லூரியை உருவாக்கிய உமா மகேஸ்வரனார் போன்ற அறிஞர் பெருமக்கள் கொடுத்தார்கள். அதை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு ஈரோட்டிலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு, ஈரோட்டுக்காரர் இல்லை, அவர் வெளிநாட்டுக்காரர், அவர் தான் எல்லாம் பண்ணார், அவர் தான் எல்லாம் பண்ணார். அப்புறம் அவர் போயிட்டார், தமிழர்களை விட்டு திராவிட நாட்டுக்கு போயிட்டார். அந்த மாதிரி தியாகம் செய்த இனம் இது. விவசாயிகள் போராட்டமா, தலைமை தாங்கியவர் நாராயணசாமி நாயுடு, பெரிய போராட்டம் தான். 40 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இலவச மின்சாரம் அதன் பிறகுதான் வந்தது. இந்த இனம் போராடிட்டு இருக்கு. ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியிலே, உயிர்கொல்லி ஆலை மூட வேண்டும் என்று அறப்போராட்டம், 100வது நாள் போராட்டம். துப்பாக்கி வைத்து சுட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இளம் பெண், ஒரு பெண் 19 வயசுக்குள்ள வாய் நிறைய முழக்கம் போட்டு போச்சு. ஸ்னோலின் என்றதுக்கு பேர். அந்த பொண்ணு வாயிலே சுட்டு கொண்டாங்க. அந்த பெண்ணுடைய பெற்றோர் உட்பட அந்த 13 பிணங்களை வாங்க முடியாது. ஆலையை மூடி அதிகாரி படித்து காட்டினால்தான் பிணங்களை வாங்குவோம் என்று சொன்னார்கள். இன்று வரை மூடி கிடக்கிறது. அகர்வால் ஆலை, வலுமிக்க இந்திய அரசின் தூண்களில் ஒன்று அகர்வால் ஸ்டெர்லைட் முதலாளி. இவ்வளவு ஈகங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழர்கள். ஆனால் சரியான தெளிவான அரசியல் பாதை லட்சியம் இல்லாத காரணத்தினால் திசை திரும்பி சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் சரியாக வந்திருக்கிறது தமிழ் தேசியம். எங்களுக்கு தமிழ் தேசியம். எனவே தமிழ் இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு அமைக்க வேண்டும். இந்திய நாட்டை தேசிய குடியரசுகளின் கூட்டரசாக மாற்ற என்கிறோம். தேசிய இறையாண்மை உள்ள தேசிய அரசுகளினுடைய கூட்டரசாக இந்தியாவை மாற்றும். எல்லா வரியும் விதித்து வசூலிக்கிற அதிகாரம் இந்த கூட்டரசு மாநிலங்களுக்கு வேண்டும். இந்திய அரசினுடைய கையிலே இராணுவம், நாணய அச்சடிப்பு, வெளியுறவு போன்ற சில உரிமைகள் அதிகாரங்கள் இருந்தால் போதும். மற்றதெல்லாம் அங்கங்கே வர வேண்டியதுதான். கிட்டத்தட்ட ஐரோப்பிய ஒன்றியம் போல கொண்டு வா, அதை விட நீ கூடுதலாக படை வச்சுக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு மாதிரியை சொல்லி தமிழ் தேச இறையாண்மை உள்ள ஒரு கூட்டரசு அதிலே இந்தியாவை மாற்று. இல்லை என்றால் அவன் வச்சுக்கிட்டு போயிடுவான். நம்ம மட்டும் இல்லை, வடகிழக்கு மாநிலங்களில் அப்படி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாகா சோஷலிஸ்ட் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்களோடு இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்குங்க. நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களோடு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, இடைக்கால ஒப்பந்தம். அது சும்மா 3-4-5 வருஷம் தான் இருந்துச்சு. பல வருடங்களாக வாஜ்பாய் காலத்தில் போட்ட ஒப்பந்தம் இன்றும் நீடிக்கிறது. நாகா விடுதலை முன்னணி வைத்திருக்கக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய பகுதிக்குள் நாகாலாந்தில் இந்திய இராணுவம் போகக்கூடாது. அவன் தான் வரி வசூல் பண்ணுவான். அவன் தான் இன்னைக்கு இருக்குங்க NSCN அந்த அமைப்பு பேர். அவனோட ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க. சில இடங்கள், பல இடங்கள் அப்படி இருக்கு, அப்படி பல இடங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து சமத்துவமாக இருக்கிறது என்றால் வலுவாக இருக்கலாம். அப்படி மாற்றி இந்தியாவை தேசியம் என்பதை, தமிழ் தேசியம் என்பதை மறுக்கக்கூடாது. இந்தியா ஒரு தேசம் அல்ல. கான்ஸ்டியூஷன்லேயே அன்னைக்கு வெக்கப்பட்டாங்க இந்தியாவை தேசம் சொல்றதுக்கு. ஆனால் பின்பு கொல்லைப்புறமாக பிரியாம்பிள் சேர்த்தார்கள். இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றார்கள். நேஷன் சொல்லவே இல்லை. வெள்ளக்காரன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு தான் வச்சுருந்தான். ஃபெடரேஷன் என்று சொன்னால் அங்கே நம்ம அரசியல் சட்டத்தை எழுதியவர்களுக்கெல்லாம் இடுப்பு போய் வந்துடும். அதனால ஃபெடரேஷனை தவிர்த்தார்கள். மலேசியாவில் கூட ஃபெடரேஷன் மலேசியான்னு தான் இருக்குது. இந்த அரசியல் சட்டத்தை வாங்கியிருக்கேன். நான் இப்போ நம்மளுடைய வழக்கறிஞர் பாலமுருகன் சொல்லி அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. படிக்கணும், இங்கே எப்படி கூட்டாட்சி இருக்குது, என்ன நிலவரம் இருக்குது தெரிந்து கொள்வதற்காக இவங்க கூட ஃபெடரேஷன் என்று வைத்திருக்கிறார்கள் இங்கே. ஆனால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபெடரேஷன் என்ற சொல்லையே தவிர்த்து விட்டார்கள். திண்டத்தகாத சொல். அப்போ என்ன ஜனநாயகம் இருக்கும் நீங்கள் கொடுப்பீங்க? ஏன்னா அதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற இலக்கோடு தான் தமிழ் தேசியத்தை நம்ம முன்வைக்கிறோம். அது எந்த திசையில் போகிறதோ போகட்டும்.
பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தேசியம் வளரணும். ஞாபகம் வச்சுருங்க. தேர்தல் தேவை, அதில் போட்டியிடுறது ஒரு பெங்கு, நாம் தமிழர் போட்டியிடுறது எல்லாம் போட்டியிடட்டும், வெல்லட்டும். ஆனால் அதை மட்டுமே சார்ந்திருந்தால் அடைய முடியாது. அவங்களுக்கு லிமிட் இருக்குது தேர்தல் வரம்புக்குள்ளற. அதற்கு வெளியேயும் போராடக்கூடிய மக்கள் திறன், மக்கள் எழுச்சி வேண்டும். அப்பொழுதுதான் ஏதாவது நம்ம நகர முடியும். அந்த வகையில் தான் நாங்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேர்தலில் போட்டியிடுவதில்லை. வாக்களிக்கலாம், வாக்களிக்க தப்பு கிடையாது. அந்த தேவையை ஒட்டி அதை செய்யலாம். அதனால் தேர்தலே வேண்டாம் என்பது நிலைப்பாடு கிடையாது. ஆனால் இது மாதிரி ஒரு எழுச்சி வரவில்லை என்றால் அவர்கள் வளையத்துக்குள் மட்டுமே நின்று ஒன்றும் செய்ய முடியாது. 543 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் 543 பேர். எங்கள் தமிழ்நாட்டுக்கு 39 பேர், புதுச்சேரி தான் 40 பேர். இதில் நீங்கள் என்ன வருவீங்க, என்ன பண்ணுவீங்க? இன்சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டிம்பாங்கல்ல, கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை. 8 கோடி மக்கள் இருந்தும் இந்தியாவிலே நாங்கள் ஏன் கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மையாக இருக்கிறோம் நாடாளுமன்றத்திலே? ஏனென்றால் சேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமையோடெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறதுனால. பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா. இந்தியாவின் உண்மையான தந்தைமார் ராபர்ட் கிளைவ். அது மாதிரி அவர் முதல் கவர்னர் ஜெனரல் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மறந்து போகுது. அவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தந்தைமார். அவர்கள் தான் உருவாக்கியவர்கள் இந்தியா. ராஜேந்திர சோழன் கங்கைக்கு போனார் என்றால் எங்கேயும் பிடிக்கிறதுக்கு இல்லை, அது வரைக்கும் வணிக உறவை உண்டாக்குறது. இங்கே வந்தது கூட அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு இல்லை, வணிக உறவை கடல் வழியாக சீனாவோடு உண்டாக்க வேண்டும். அதுதான் ராஜேந்திர சோழனுடைய நோக்கம். அவனுடைய பாட்டன் 2000 ஆண்டுக்கு முன்னாடி, அவனுக்கு 1000 ஆண்டுக்கு முன்னாடி கரிகாலன் தரை வழியாக சீனாவுக்கு பாதையை உருவாக்கியவன். அதனால தான் இளங்கோடியில் வர்ணிக்கும் போது வடக்கேந்து ஒவ்வொரு மன்னனுடைய வளைவும் அங்கே இருக்கும், தோரண வாயில் இருக்கும். அவனை நட்பு பிடிச்சி அடித்து இப்போ கொண்டு வந்து வேலை வாங்கினா அதெல்லாம் பொய். சிங்களனை கைது விட்டு வந்து கல்லணை கட்டினா பொய். எந்த சான்றோக்கு இருக்கா? மன்னர் தான் எல்லாம் போய் சொல்லணும். சிங்களனை அடிமையாக கொண்டு வந்து கல்லணை கட்டினாலாம். எங்கேயும் அடிமையில் வேலை வாங்குகிற பழக்கம் தமிழனுக்கு கிடையாது. தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டும்போது கூட அடிமையாக வாங்கவில்லை. அப்படிப்பட்ட அந்த ஒரு இனம் அப்படியே அன்றைக்கு அந்த வரையிலும் போன இனம், வந்த இனம். அப்படி இருந்த வாழ்ந்த இனத்தை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் செய்து விடுவதற்கு இன்னைக்கு பண்ணினால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இடம் கொடுக்க மாட்டோம். சிக்னிஃபிகண்ட் இல்லை. நாங்கள் எங்களை ஊப்பியும் மத்திய பிரதேசத்தோட இணைச்சி வச்சுட்டு நாங்கள் சிறுபான்மையினா என்னங்க அர்த்தம்? அது எங்கள் நாட்டுக்குள்ளே என்னன்னு தானே பார்க்கணும். அதான் நேஷனல் ஸ்டேட் ஃபார்மேஷன் கொண்டு வந்தாங்க 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு தேச அரசு உருவாக்கம். அதனால் செயற்கையாக சிறுபான்மையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இந்தி உலகம் பூரா வச்சுக்குவேன். அவங்க ஹிந்தி பேசுகிறவங்க 10 மாநிலம் இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு பொது மொழி, அது பொது மொழி. ஹிந்தி யாருக்குமே தாய்மொழி கிடையாது, அது ஞாபகம் வச்சுங்க. ஹிந்தி சமஸ்கிருதம் இரண்டும் யாருக்கும் தாய்மொழி கிடையாது. அது வேற விஷயம். அங்கே அவங்க மைத்திலி, கோச்சிபுரி, அவரி, கல்யாணின்னு பல மொழிகள் இருக்குது, தாய்மொழிகள். ஒன்று 2 கோடி 3 கோடி 5 கோடி பேசுகிறவங்களாம் இருக்காங்க அங்கே. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பொதுவான பேச்சு மொழி, எழுத்து மொழி ஹிந்தி, அவங்களுக்கு புனித மொழி சமஸ்கிருதம். ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று. அதை வைத்துக்கொண்டு நீ செய்கிறாய். நாங்கள் தமிழ் பேசுகிறவங்க 10 கோடி 8 கோடி பேர் இருந்தும் வெறும் 39 பேராக நாங்கள் சுருங்கி போயிட்டதுக்கு என்ன காரணம்? சம்மந்தம் இல்லாத இதெல்லாம் சேர்த்தது தானே. அப்படி ஆசியா கண்டம் பூரா ஒன்றா சேர்ந்தா இந்தியா ஒத்துக்குமா? சீனாக்காரன், பாகிஸ்தான்காரன், இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம மலேசியா எல்லாம் சேர்ந்து ஒரு நாடாக இருங்கப்பா, அதில் என்ன பெரும்பான்மையோ அதுக்கு புது பார்லிமெண்ட் வைப்போம், அந்த பெரும்பான்மை அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு நாட்டில் ஜனாதிபதி வாங்க, அந்த புதிய நாட்டுக்கு சொன்னால் யாரும் ஒத்துக்குவாங்களா? இப்போ அது மாதிரி தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்களுக்கு ராபர்ட் கிளைவும் வாரன் ஹேஸ்டிங்ஸும் உருவாக்கின இந்திய நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு அது நான் சிறுபான்மைன்னா எப்படி சிறுபான்மை? 10 கோடி பேரை விட என்னங்க இருக்குது? என்னங்க சிறுபான்மை? சம்மந்தம் இல்லாத கொண்டாந்து இறக்கி வச்சுக்கிட்டு. எனவே இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி பெற்று வரும் பொழுது அது உங்களுக்கும் பயனடையும். நீங்களெல்லாம் எழுச்சி பெற்று வரும்போது நாங்கள் பேசுவோம், ஏய் மலேசியாவில் பாருங்கள் தமிழர்கள் என்ன துல்லியமாக பேசுகிறார்கள், என்ன வரையறுப்போடு இருக்கிறார்கள்,
என்ன அளவுக்கு பேசுகிறார்கள். அங்கேயும் தான் தமிழறிஞர் திருச்செல்வம் இருக்கார். இப்படி இளங்காளைகளை இளம் பெண்களை அறிவாற்றல் உள்ளவர்களாக இன எழுச்சி உள்ளவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் திருச்செல்வனார் போன்ற தமிழ் அறிஞர்கள். நம்ம ஊர் தமிழறிஞர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாம் கேட்போம்ல, பாவாணர் வழியில் ஆய்வு செய்யக்கூடிய திருச்செல்வனார் எல்லாம் பண்ணுறாங்க, ஆய்வு நூல் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ இது மாதிரி போர்க்குணம் உள்ள இளைஞர்களுக்கு அவர்கள் ஆதர்சமாக வழிகாட்டியாக ஆசானாக இருக்கிறார்கள் அல்லவா? தமிழ்நாட்டு தமிழறிஞர்கள் அப்படி இருக்கீங்களா இல்லையா? நான் போய் கேட்பேன், திருச்செல்வனார் போய் இருக்கீங்களா ஐயா? அறிஞர் அதை படித்த நல்லா படிங்கப்பா, எங்களுக்கு வாழ்த்து சொல்லவா தமிழறிஞர்கள்லாம். இந்த தமிழை, இந்த தமிழ் தேசத்தை தொல்காப்பியம் வரையறுத்தானே, தொல்காப்பிய பாயிரத்தில் வரையறுத்தாலாம் இல்லை. எவன் ஏன் வரையறுப்பான்? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊர் நல்லுலகம்னு ஒரு தேசம் வரையறுப்பு செய்கிறாங்க. எந்த நாட்டுக்கு எந்த இனத்துக்கு சொல்லியிருக்காங்க இது மாதிரி? சான்ஸ்கிரிட்டில் கேட்டோம், பாரதத்துக்கு என்னப்பா வரையறுப்புன்னு சொன்னார் ஒரு ஐயர். அவர் அக்ரஹாரத்து உபன்யாசகர். அவர் சொன்னார், இமாச்சலா ஆ சமுத்திரா. என்னங்க அர்த்தம்? இமயமலையிலிருந்து சமுத்திரக்கரை வரை பாரதம் தான் இருக்கு. அரபிக்கடல் இருக்கு, பசிபிக் கடல் இருக்கு, அதெல்லாம் என்னங்க அவ சொல்லியிருக்காப்பா. எப்படி எங்களுக்கு வரையத்தானே? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம் எல்லாம் சொல்கிறான். நேஷனல் ஸ்டேட் ஃபார்மேஷன் எப்போ வருது? 17-18ஆம் நூற்றாண்டில். எங்கள் ஆள் 3000 ஆண்டுக்கு 4000 ஆண்டுன்னு சொல்கிறானே. அதனால் இப்படி இருக்கு. நமக்கு இதை விட சிறப்பான வலு என்ன இருக்குது? உங்களுக்கு ஊக்கம் விடுறதுக்கு என்ன வேணும்? நம்ம வரலாற்று பெருமிதங்களை பாருங்கள். நாங்கள் ஒரு பொன்மொழி வரி புதுசாக போயிருக்கோம். கடந்த கால சாதனைகளில் இருந்து வீரம் பெறுவோம், கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் பெறுவோம். அதுபோல நாம் எழுந்து இன்றைக்கு உலகெங்கும் வாழும் தமிழினம் அந்தந்த நாட்டு, நான் சொல்கிறது தான், மலேசியாவில் வாழும் தமிழர்களுக்கு தாயகம் மலேசியா தான். இங்கே தான் நீங்கள் நல்ல உரிமைகளை கேட்க, பெற, உங்கள் உரிமைகளை கேட்க எல்லா உரிமையும் உள்ளவர்கள். உங்களுக்கு நாங்கள் துணை நிற்கலாம், அதுபோல் எங்களுக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும். இந்த நாட்டில் உங்களுடைய உரிமையை பெற, இந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு உங்களால் எந்த எந்த வகையில் குரல் கொடுக்க முடியுமோ, ஆட்சியாளர்கள் சொல்ல முடியுமோ, அரசியலை தலையிட முடியுமோ அது தலையிடுங்கள். எங்களை போன்றவர்கள் உங்கள் கருத்துக்களை அங்கே போய் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் இந்தந்த வகைகளில் இந்தந்த உணர்வோடு தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள், தமிழின ஓர்மையை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கருத்தை சொல்லி தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஊக்கம் கொடுக்கும்படியாக நாங்கள் செயல்படுவோம். எனவே மறைக்கப்பட்டது, மறுக்கப்பட்ட வரலாறு என்பதுதான் மறைக்கப்பட்டது. எங்கள் தமிழர்களுக்கு ஒரு அவக்கேடுங்கிறது ஆவணாவிலே தொலைஞ்சிருச்சு. எங்களை தமிழன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒருத்தன் இந்தியங்கிறான், ஒருத்தன் திராவிடங்கிறான். 2 பேருக்கு என்னடா வேலை இந்தியாவில்னு தமிழ்நாட்டில்னு கேட்கணும். தமிழன் சொன்னாங்க. கடைசியாக சொல்கிறேன், ஒரு இனத்தில் முற்போக்குவாதி இருப்பான், பிற்போக்குவாதி இருப்பான். அதுக்கு இனம் மாறாததுனால தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனும் தமிழன் தான், ஆட்டை கொடுத்த கருணாவும் தமிழன் தான். இவனுக்கு பேர் விடுதலை தலைவன், அவனுக்கு பேர் இன துரோகி. அவ்வளோதான. பண்பு பெயர் மாறுமே தவிர இனப்பெயர் மாறாது. தமிழன்ல துரோகி இருப்பான், தமிழன்ல வீரன் இருப்பான், துரோகி கொஞ்சமாக இருப்பான். ஞாபகம் வச்சுருக்காரு. எனவே இந்த இனப்பெயரை மாற்றுறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லை, எவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. நாங்கள் தமிழன் தான், தமிழச்சி தான். நான் சேர்த்தே சொல்வேன் தமிழச்சின்னு. ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த பழைய ஆணாதிக்கத்திலேயே தமிழன் இல்லை, சமபாதி. தமிழன் என்றால் தமிழச்சியும் பொருள்படும், இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லணும். தமிழன் தமிழச்சி. ஈழ விடுதலை போராட்டத்தில் தமிழன் மட்டுமா வீரனாக இருந்தான்? தமிழச்சின்னு தான் வீராங்கனை இருந்தான். யாருக்கும் குறைச்சலாம் இல்லை. பெண்ணாங்க கப்பல் படையை தகர்த்தவளாக இருக்கட்டும், வெடி குண்டுகளை உடம்புல கட்டிட்டு போய் விழுந்து எதிரி பகையை முகாமல் அழித்தவங்களாக இருக்கட்டும், ஆணும் பொண்ணு தான் செஞ்சுது. எனவே அப்படிப்பட்ட நிலையில் நாம் ஆனாவண்ணாவுக்கே இன்றைக்கு திண்டாடுகிறோம். நம்ம இனப்பேரை சொல்வதற்கே இப்போ போராட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி குறுக்குச்சால் ஓட்டுற ஆளுக்கெல்லாம் பண்ணிவிட்டாங்க. அதை கேட்டது போதும், அழிஞ்சது போதும். நம்ம தமிழங்கிறத மாற்ற வேண்டாம். முற்போக்கு ஆள் இருப்பான், பிற்போக்கு ஆள் இருப்பான். இதுலேயே நம்மள்டே காட்டி கொடுக்குறான் இனத்தில். எல்லா இடத்துலையும் உள்ளதான். அது
பண்பு நலனை வைத்து இனப்பெயர் சொல்வதல்ல. ஒரு இனத்துக்குள்ள பொது பண்பு, சிறப்பு பண்பு, மரபு பண்பு வேறு. அந்த இனத்தில் பிறந்தவன் அந்த இனத்தில் தான். ஒன்று அவன் தமிழனா இருக்கணும், இல்லை தமிழன துரோகியா இருக்கணும். நான் முற்போக்கா திராவிடன்னு வைக்கிறேன்னா யார்கிட்ட கை திரிக்கிறேங்கிறேன். முற்போக்கா போய் உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க. கர்நாடகத்தில் இப்போ சொன்னார் 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த சித்தராமையா முதலமைச்சராக இருக்கார். நிருபர் கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் திராவிடர்கள் தானே இந்த மாநிலங்கள் ஒரு ஒற்றுமையாக பேசினாங்க. ஓ, we are all not Dravidians, we are all Kannadigas. சொன்னவர் யார்? ஈவேர் அவருடைய பேரன். என்ன கர்நாடகா தானே, கொள்ளு பேரன். அவங்கெல்லாம் அப்படி சொல்கிறான். ஆந்திராவில் போய் சொல்லிக்கல பார்ப்பான். அவன் தெலுங்கு தேசம் சொல்லி வச்சிருக்கான், போய் திராவிடன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்பாங்க. கேரளாவில் சொல்ல சொல்லுங்க திராவிடன்னு போய். கர்நாடகா என்னையா தமிழ்நாட்டை வச்சுட்டாங்க, நாதியத்தை என்னமா நினைச்சாங்களா? அதனால் முதல்ல நம்ம இனப்பேரை நம்ம சொல்லணும். நம்ம இனத்தில் முற்போக்காளர் இருப்பாங்க. ஒப்பீட்டளவில் வீரம் தெரிந்த இனம், அறிவார்ந்த இனம் நம்ம இனம். இப்போ தம்பி மன்னமணி சொன்னாலும் அந்த என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு அதான் நிறுவனம் ஆகிட்டு இப்போ. இந்த அகழாய்வு உலகத்தில் எவனும் பயன்படுத்த முடியாத காலத்தில் இரும்பை பயன்படுத்தினான். நேற்று கெடாவில் பார்க்குறவங்க கெடாரத்தில் 5000 சொச்ச ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு பண்ணதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மலேசிய அரசு இருந்தாங்க, தமிழ்நாட்டு அரசா, மலேசிய அரசு அவங்க எழுதி வச்சுருக்காங்க. 5000 சொச்ச ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்கிருக்கான்னு எழுதிருக்காங்க. எங்களுக்கு இப்போ சிவகலையில் கூட அவ்வளோ கிடைக்கலைங்க. இங்கே சொல்கிறாங்க எல்லாம் படம் எடுத்து வச்சு பண்ணிருக்கு. யாருக்கு அது அந்த 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 ஆற்றல் அந்த அந்த அறிவியல் வளர்ச்சி இருந்தது? அதனால் அது நேரமாகி கொண்டது. அதனால் உணர்வோடு செயல்படுங்க, கட்டுப்பாட்டோடு இருங்க. சட்டத்திட்டங்களுக்கு அதுக்கு மதிப்பு கொடுப்போம். நம்ம உணர்வை வெளிப்படுத்த போராடுவோம். தேவைப்பட்டால் ஈகங்கள் செய்வோம். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது. தியாகங்கள் செய்யாமல் பகை வெல்ல முடியாது. சாலை இழந்த காட்டு அது இயல்பான போக்கில் தியாகங்கள் என்பது வரட்டும், செய்யலாம். நான் தியாகத்தை காட்டேன்னு உட்காந்துருக்கு நம்மளா கையாடுத்துக்கிறது இல்லை. இயல்பாக அதுக்கும் தான் தயாராக இருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மறைக்கப்பட்ட உரிமைகளை பற்றி பேசும்பொழுது மீட்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி பேசியிருக்கிறோம். மறைக்கப்பட்டதை மட்டுமல்ல, மீட்கப்பட வேண்டியதை பற்றி பேசியிருக்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமிழ் அமைப்புக்கு இதுபோல் செயல்படும் மலேசிய தமிழ் அமைப்புகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்தக்கூடிய நாங்கள் எங்கள் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களிடமிருந்தும் நாங்கள் ஊக்கம் பெறுகிறோம். அங்கே போய் உரைப்போம். நன்றி, வணக்கம்.